அம்மா சொல்றதுதான் சரி. இனிமே அவளுக்கும் எனக்கும் உண்டான உறவே முடிஞ்சு போச்சுங்க ஐயா. இனிமே நாங்க சேர்ந்து வாழ்றதெல்லாம் அந்த ஆண்டவன் விட்ட வழிதான். டேய் சண்முகம், என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்படிலாம் சொல்லாத சண்முகம். வாழ்க்கையில் இன்னும் நிறைய நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீ அதுக்குள்ள இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இங்க பாரு சண்முகம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சோர்ந்து போய் உட்காந்து இங்க பல பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சேர்ந்து வாழாம தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது சரிதாங்க ஐயா. ஆனா தாலி கட்டின புருஷனோட தன்மானம் அவனோட எதிர்காலம் தான் முக்கியம் நினைச்சிருந்தா அவ என் பேச்ச மதிச்சு நான் கூப்பிட்ட உடனே என் கூட வந்திருக்கணும். ஆனா அவ அப்படி செய்யலையே. என்னை தூக்கி எரிஞ்சிட்டு அவ குடும்பம் தான் பெருசுன்னு பேசுறா. அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரணமான கேவலமான மனுஷனா தான் தெரியும். சண்முகம், இத பாரு, உன் ஆதங்கம் எனக்கு புரியுது. அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சு இருந்துட முடியுமா சொல்லு?